ஏசியாவிலேயே மிகப்பெரிய தேரான உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தேரோட்டத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். 96 அடி உயரமும் 30 அடி அகலமும் 350 டன் எடையும் கொண்ட ஏசியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த ஒரு தேர்ல திருவாரூருக்கே ராஜாவாக இருந்து இந்த உலகத்தையே தன்னுடைய கருணையால கட்டி ஆண்டுகிட்டு இருக்க கருணை கடலான சிவபெருமான் தியாகராஜ பெருமானா தனக்கே உரிய அஜபா நடனம் ஆடி திருவாரூர் தேர்ல எழுந்தருளி 4 மாட வீதிகளையும் சுத்தி வரதை பார்க்கறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருக்கும். இப்படி கருணை கடலான தியாகராஜ பெருமான் ஏசியாவிலேயே மிகப்பெரிய தேரான ஆழி தேர்ல எழுந்தருளி அடி மேல அடி வச்சு பொறுமையா அழகா அசைஞ்சு வரத தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ள சிவன் அடியார்கள் இந்த ஆழி தேரோட்டத்துக்கு வந்திருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இது வரைக்கும் செய்திகள்லையும் டிவிலையும் பார்த்த இந்த ஒரு பிரம்மாண்டமான ஆழித்தேரை முதல் முறையா நேர்ல கண்ணார கண்டு தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம ஆழித்தேர்ல ராஜாவா வர எம்பெருமான தூரத்தில இருந்தாவது பாத்திர மாட்டமான ஏக்கத்தோட வந்த எனக்கு அவ்வளவு சிவன் அடியார்களோட கூட்டத்துக்கு மத்தியில இந்த பிரம்மாண்ட ஆழித்தேரோடைய வடம் பிடிக்கிற பாக்கியத்தை இந்த தியாகராஜ பெருமான் எனக்கு கொடுத்தப்ப என்னுடைய வாழ்க்கையில பிறவி பலன் அடைஞ்ச மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. இப்படி இந்த தேரை பார்க்க போறதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்தாவது இந்த தேரை எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும்னு நினைச்சு போன எனக்கு இந்த சிவபெருமானுடைய அருளால தேருக்கு பக்கத்திலேயே போய் நின்று அந்த ஒரு பிரம்மாண்டமான தேர் தெற்கு மாட வீதியிலிருந்து மேல மாட வீதிக்கு பக்கத்திலேயே நின்று பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம ஆரூரா தியாகராஜான்ங்கிற முழக்கத்தோட அந்த தேர் திரும்புற ஒரு அழகை பார்க்கும்போது சந்தோஷத்துல என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு தேரோட அழகை நேரில் பார்க்க முடியாத உங்க எல்லாருக்கும் நான் இந்த ஒரு வீடியோவை டெடிகேட் பண்றேன். இந்த ஒரு பிரம்மாண்டமான தேரை இந்த வருஷம் தரிசனம் பண்ண முடியலையே நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் சார் அந்த தியாகராஜ பெருமானை நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் தேரப்ப உங்களை கண்டிப்பாக தரிசனம் பண்ண வைப்பார்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த திருவாரூருடைய ஆழி தேரோட்டத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.